இங்கே 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 அந்த புஷ்ல இருக்கு, அந்த புஷ் ஸ்ட்ரைட் அதோ அதோ அதோ. கம்மி 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 போன எபிசோடில் நாம் கபினியில் எந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நாம் தங்கியிருந்தது ராயல் இன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருந்தோம். இது ஹச்டி கோட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது. பொதுவாக கபினியில் ஸ்டேங்கிறது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அதனால் கபினியில் நீங்கள் தங்குறீங்கன்னா கவர்மெண்ட் ஜேஎல்ஆர்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ரெசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10,500 மினிமம் ரேட் வந்து சார்ஜ் ஸ்டார்ட் ஆகும். பட் அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் நாம் இந்த இடத்துல ரூம் போட்டுட்டோம்னா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கபினி சஃபாரி இருக்குது. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம தங்கியிருந்ததில் நல்ல ஸ்பேஷியஸான ரூமு, 2 டபுள் காட்டு கொடுத்துருந்தாங்க, 4 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். ஏசி இருந்தது, ஃபேன் இருந்தது, இதை தவிர ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,000 rupees பெர் டே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி கார் பார்க்கிங்கும் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. இங்கிருந்து வந்து ஈஸி அக்சஸ். ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் வாசல்லையே வந்து இந்தியா ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை தவிர இன்னும் சில ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அதனால் சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா கூட இந்த இடத்துல ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு அகாமடேஷனில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நமக்கு இப்போ கபினிலேருந்து 2வது நாள் ஈவினிங் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே போன எபிசோடில் ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் சஃபாரியும் செகண்ட் டே மார்னிங் சஃபாரியும் பார்த்துருந்தீங்க. இந்த எபிசோடில் செகண்ட் டே ஈவினிங் சஃபாரியும் தேர்ட் டே மார்னிங் சஃபாரியும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கபினி சஃபாரி சம்பந்தமான ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன். இந்த கபினி சஃபாரி நாகர்கோலே டைகர் ரிசர்வோட ஒரு பார்ட்டு தான். இது ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது கபினி சஃபாரி மட்டும் இல்லாமல் இன்னும் 2 சஃபாரி வந்து இந்த நாகர்கோலே சஃபாரியில் இருக்குது. இருந்தாலும் கபினி சஃபாரி தான் வந்து ரொம்பவும் ஒரு புகழ்பெற்ற சஃபாரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பர்டிகுலரான நாகர்கோலே டைகர் ரிசர்வில். நாகர்கோலே டைகர் ரிசர்வில் இந்த நாகர்கோலேங்கிற பேர் எப்படி வந்துன்னா கன்னடத்தில் நாகர ப்ளஸ் ஹோலே அப்படின்னா, நாகரனா சர்பன்ங்கிற மீனிங், சர்பன்னா பாம்பு, நாகரனா பாம்புங்கிற மீனிங் தரும். அதுமாரி ஹோலே அப்படின்னா ரிவர், அதாவது ஆறு. இதோட மீனிங் என்னன்னா பாம்புகள் நிறைந்த ஒரு ஆறு தான் வந்து நாகரஹோலே. ஏறக்குறைய 847 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நாகர்கோலே டைகர் ரிசர்வ் இந்தியாவில் உள்ள அதிகப்படியான, அதாவது ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் பாப்புலேஷன் உள்ள ஒரு முக்கியமான டைகர் ரிசர்வ்னு சொல்ல போனால் இந்த கபினி டைகர் ரிசர்வ், அதாவது நாகர்கோலே டைகர் ரிசர்வை நம்ம சொல்லலாம். புலிகள் மட்டும் இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான யானைகளும் வந்து இந்த காடுகளில் வந்து வாழ்ந்து வருது. யானைகள், புலிகள் மட்டும் இல்லாமல் சிறுத்தை, கரடி, மான்கள் இதெல்லாம் கூட இங்கே அதிகப்படியாக நம்மளால் பார்க்க முடியும். போய் பார்க்கறதுக்கு பெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா வருஷம் 365 நாளும் இந்த இடத்துல சஃபாரி போகலாம். பர்டிகுலராக நீங்கள் கோடை காலத்தில் போகிறீங்க, அதாவது மான்சூன் டைமை தவிர்த்து மற்ற டயத்தில் எப்போ போனீங்கனாலும் அனிமல் சைட்டிங்கிறது நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மான்சூன் டைம்லேயும் போகலாம். லக் இருந்தால் நீங்கள் டைகரை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இங்கே இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும். கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தா ஒரு ஜீப் வந்து ஒரு செக் டேம் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் நின்று அங்கே ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு நம்ம சஃபாரி வெஹிக்கிளையும் நம்ம டிரைவர் என்ன பண்ணார், அங்கே கொண்டு போய் நிறுத்தி என்ன அங்கே சைட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்காக அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம்.
நம்ம டிரைவர் பைனாக்குலர் எடுத்து அங்கே ஏதாவது தென்படுதா அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தார். ஆனால் ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து அங்கே பறந்துகிட்டே இருந்தது. அது அந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ சந்தேகமாக இருந்தது. ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இவ்வளோ பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாமளும் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நாம் கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம். டைகர் ஏதாவது சைட் ஆகுதான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே எதுவுமே சைட் ஆகலை. சரி, இங்கே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேன் டிரைவர் வந்து வேறு இடத்த நோக்கி போனார். ಅಲ್ವಾ? ಆ ಮಧ್ಯ ಕರೆಕ್ಟಾ ನೋಡಿ, ಮರ ಮಧ್ಯ ಕರೆಕ್ಟಾಗಿ அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாவா அந்த மரத்துக்கு நடுவில் அந்த இன்னொரு மரம் இல்லை, அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்குன்றாங்க. நாம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே நிறைய சஃபாரி வெஹிக்கிள் வந்து நின்றுட்டு இருந்தது. ஒரு குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் நிறைய சஃபாரி வெஹிக்கிள் நின்றுச்சு. சரி, என்னன்னு சொல்லி பார்த்தா அங்கே பைனாக்குலரை வச்சு நம்ம டிரைவர் பார்த்துட்டு சொன்னார், தூரத்தில் வந்து புலி வந்து அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னார். பட் நம்ம நார்மலாக பார்க்கும்போது சுத்தமாக அது தெரியவே இல்லை. சரி, எங்கடான்னு சொல்லிட்டு நம்மளும் ஜூம் வச்சு கேமராவில் அப்படி இப்படி ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் பெரிய லெவலில் அதை பார்க்க முடியல. சரி, இங்கே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பி சரி வேறு ஏரியாவுக்கு போனோம். அங்கே போனால் இன்னொரு வாட்டர் ஹோல் ஒன்று இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு இந்தியன் கார் வந்து அங்கே உட்காந்து, அதாவது நம்ம பைசன் சொல்லுவோம், அது வந்து அங்கே அந்த வாட்டர் ஹோல் பக்கத்தில் நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது.
மானிட்டு இருக்கு. நாம மார்னிங் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செக் டேம்கிட்ட வந்து அங்கே டைகர் சைட் ஏதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அந்த இடத்துக்கு ரெகுலராக வரும் போல் இருக்கு டைகரு. அதனால திரும்பவும் நம்ம டிரைவர் வந்து அதே இடத்துக்கு போனார். அங்கே போயிட்டு அங்கே உள்ள ஜீப் டிரைவர்கிட்ட கேட்டார். ஏற்கனவே அங்கே சில சஃபாரி வெஹிக்கிள் நின்றுட்டு இருந்தது. அவர்கிட்ட கேட்டப்போ சொன்னார், ஆமாம் இங்கே வந்து புலி நிற்கிது அப்படின்னாரு. நம்ம டிரைவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ரொம்ப வேகமாக திரும்பவும் ரிவர்ஸ் எடுத்துட்டு திரும்பவும் ஒரு இடத்துக்கு வந்து நிறுத்தினார். நம்ம சஃபாரி டிரைவரும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தாம முன்னாடி போகிறதும் பின்னாடி போகிறதும் முன்னாடி போகிறதும் பின்னாடி போகிறதும் மாற்றி 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 எங்கேயாவது டைகர் சைட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். ஆனால் மற்ற சஃபாரி டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக் டேமுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. இவர் தான் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டே வந்திருந்தாரு. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், ஏன் இவர் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காரு, அந்த இடத்துல வந்து வியூ நல்லா தானே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அருமையான வியூவு. டைகர் வந்ததுன்னா இந்த சைடாக தான் வரணும். ஸோ இவர் அங்கேயும் நிற்காம திரும்பவும் பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தார். ஸோ ஏன் இவர் இப்படி அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காரு, டைகரை பார்க்குறத மிஸ் பண்ணிட போகிறோம். ஏன்னா மிஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம், அதே சமயம் மற்ற சஃபாரி வெஹிக்கிள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுடுச்சு அப்படின்னா நம்ம போய் நின்று பார்க்குறதுக்கு அங்கே இடம் இருக்காது. இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இவர் என்னென்னா திரும்பவும் பின்னாடி ஏன் வந்தாருன்னு தெரில. இங்கே பெரிய லெவலில் சைட்டே ஆகலை. வராங்க நீர் பத்த அவன் அங்கேருந்து வந்தோம் சார். टाइगर सामने 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 वेट कर रहे हैं. ಕುಕ್ಕುಂಟು ಅಷ್ಟೇ. ಬರ್ನಿಂಗ್ ಪ್ಲೇಸ್ ಟೈಗರ್ ಬಂದು ಕೂತೈತೆ ನೀರೊಳಗಡೆ. ಏಯ್ ಪ್ರತಾಪ ಫೀಮೇಲ್
85 மேல. ಅದು ಯಾತ ಕೊಡಬೇಡದಾಗಿತ್ತು, ಸುಮ್ಮನೆ ಹಿಂಸೆ ಕೊಡ್ತಾರ ಬಂದು ಇಲ್ಲಿ. நாங்க ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேல அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் தண்ணியிலேருந்து வெளியில வரும் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பட் அது வர்ற மாதிரியே தெரியல. ஏன்னா சம்மர் டைம்ல போனா இந்த மாதிரி தண்ணியில் அது உட்காந்துருக்கிறதுனால பொதுவாக இந்த வாட்டர் ஹோல் பக்கம் வந்து டைகர் சைட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களும் சம்மர் டயத்தில் போறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். எங்களுடைய நீண்ட நேர காத்திருப்புக்கு ஒரு வழியாக ஒரு முடிவு தெரிஞ்சுது. தண்ணியிலேயே ரொம்ப நேரமாக இருந்துகிட்டு இருந்தது ஒரு வழியாக தண்ணியை விட்டு அது வெளியில் வந்தது. வெளியில் வந்து சரி எங்கடா போகுதுன்னு பார்த்தோம். ಅಲ್ಲಿ ಹಿಂದೆ ಬಸ್ ಐತೆ ಎರಡು. ಹಿಂದೆ ಗಾಡಿ ಇದಾವೆ ನೋಡಿ ಸರ್, ಹಿಂದೆ ಹಿಂದೆ ಗಾಡಿ ನೋಡಿ ಇರ್ತದೆ. ಸರ್ ನೋಡಿ ಹೇಳ್ಬೇಕು ದಯಮಾಡಿ. உள்ளார போகுது உள்ளார போகுது உள்ளார போகுது உள்ளார போகுது. मामा उधर उधर जा रहा है. ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ಬನ್ನಿ 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 ಬನ್ನಿ. बस बस. அங்கே ஷேக்கிங் ஆகுது, அதில் வருது. அது அங்கே இருக்கு, இங்கே 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 அந்த புஷ்ல இருக்கு, அந்த புஷ் ஸ்ட்ரைட். அதோ 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 ஏற்கனவே ஒரு மானை வேட்டையாடி அந்த புலி இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கு. அது என்ன பண்ணுது, இதே இடத்துல இருந்துட்டு மானை சாப்பிட்றது, திரும்ப வந்து இங்கே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு குளியலை போட்டு திரும்பவும் வர்றது, திரும்பவும் சாப்பிட்றது, இந்த மாதிரி இது இதே இடத்துல இருந்துட்டு இருந்தது. சரி அதுவும் சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்னு நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அது வர்ற மாதிரி தெரியல. சரி டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாம் அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஒரு திருப்தியான டைகர் சைட்டிங்கோட இன்னைய சஃபாரி வந்து முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து, அதாவது இதுதான் வந்து 4th and ஃபைனல் கபினி சஃபாரி. ஸோ இந்த சஃபாரியில் மார்னிங் சஃபாரியில் எந்த மாதிரி சைட்டிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் நாம் உள்ளுக்குள்ளார போனோம். இந்த மார்னிங் சஃபாரி ஸ்டார்ட் ஆனது அந்த ஃபாரஸ்ட்டோட பவுண்டரி வழியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது அந்த ஃபாரஸ்ட்டோட எல்லையை ஒட்டினாப்லேயே போகிறது. இதில் ஏதாவது சைட்டிங் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி நம்ம போக ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த 4 சஃபாரியில் பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு டே வந்து ஈவினிங்கில் இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாகவே போனார், நமக்கு எதுவுமே சைட் ஆகலை. சரி திரும்பவும் இவர் இந்த பவுண்ட்ரிலேயே போகிறாரேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. இருந்தாலும் எந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்ததுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆனால் நான் நினச்சது தவறு அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துலேயே வந்து உணர்ந்தேன். காரணம் என்னென்னா, நாம் போன அந்த சஃபாரி வழிக்கு பக்கத்துலேயே ஒரு டஸ்கர் வந்து சோலோவாக வந்து நின்றுட்டு இருந்தது.
நாம் இப்போ மார்னிங் சஃபாரி போன அந்த சஃபாரி டிரைவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யானை ராசின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் போனப்போ இவர் கூட சஃபாரி வந்து நிறைய யானைகளை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுமாரி இன்றைக்கி சஃபாரி ஸ்டார்ட் ஆகும்போதே யானையை பார்த்தோம். திரும்பவும் வேறு ஏதாவது யானைகளையோ இல்லை வேறு புலி இதுமாரி ஏதாவது சைட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மார்னிங் சஃபாரியில். கால நேரத்தில் ஒரு குரூப் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற குளத்துல தண்ணி குடிச்சிட்டு இந்த யானை கூட்டம் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி 1 by 1 போனது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது.
ஃபைனலாக நாம் நேற்று எந்த இடத்துல டைகர் சைட் ஆச்சோ அதே இடத்துக்கு இன்னைக்கு மார்னிங் சஃபாரியும் நம்ம அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். நாம் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே அங்கே சில சஃபாரி வெஹிக்கிள்லாம் நின்றுட்டு இருந்தது. பர்டிகுலராக ஜீப்லாம் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. எங்களுக்கு இதுலேருந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு திரும்பவும் டைகர் அங்கே வந்திருக்கு போல் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல தான் மானை அடித்து போட்டிருந்தது. அதனால் சாப்பிட்டு அது அங்கேயே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி மார்னிங் சஃபாரிலையும் டைகரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாம் அங்கே நின்னோம். நேற்று எந்த இடத்துல நம்ம பார்த்தோமோ அதே இடத்துல அதே மாதிரியே அதே பொசிஷன்லேயே வந்து அதே தண்ணியில் வந்து உட்காந்துட்டு நல்லா சூப்பராக திரும்பவும் வாட்டர் பாத் எடுக்க ஆரம்பிச்சுது. அது நம்மளை பார்த்தோன்னே அந்த சைடும் இந்த சைடும் மாறி மாறி பார்த்துட்டே இருந்தது கொஞ்சம் நேரம். நாமளும் சரி நேற்று மாதிரியே சரி எவ்வளோ நேரம் தான் இங்கே வெயிட் பண்ணி பார்க்க முடியுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். ಫೋನ್ ಮಾಡು ಅನಿಲ್ ರಘುಗೊಂದು ಫೋನ್ ಮಾಡು ರಘು ಈಗ ಕೊಡ್ರಲ್ಲ இன்னைக்கு ஈவினிங் சஃபாரிலையும் சரி இது வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று பார்த்த அதே இடத்துல அதே டைகரு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு சரி இங்கே திரும்பவும் ஒரு 1/2 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது உள்ளார இருந்தது, வெளியில் வரவே இல்லை. சரி அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிரைவருக்கு யானை ராசி அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து யானைகளை அங்கே கூட்டமாகவும் தனியாகவும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக யானைகளை மட்டும் இல்லாமல் புலியையும் நம்ம பார்த்தோம். நேற்று பார்த்த அதே இடத்துலையே அந்த புலியையும் பார்த்தோம். ஸோ ஆக மொத்தம் இந்த சஃபாரி ரொம்பவே வந்து ஒரு மனநிறைவை கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சந்தோஷத்தோட இந்த வீடியோவை இதோட நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரும்.
நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில், அதாவது அடுத்த வீடியோ இதுவரைக்கும் நாம் போகாத ஒரு இடம், அதாவது வயநாட்டில் ஒரு இடத்துல போய் நாம் ஸ்டே பண்ண போகிறோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார. இது வரைக்கும் நாம் வந்து அந்த இடத்துல வந்து போய் ஸ்டே பண்ணது கிடையாது. பொதுவாக தமிழ் யூடியூபர்ஸ் மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துல வந்து அங்கே ஸ்டே பண்ணி நான் பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட்டு டைமான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டே பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அதனால் வீடியோவை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.